நான் படிக்கிற காலத்திலேயே 8வதிலே அன்றைக்கு அரசு பரீட்சை இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். அப்ப நேத்து சுந்தரவடிவேல் என்பவர் கல்வித்துறையுடைய இயக்குநராக இருந்தவர். அவர் தான் சொன்னார், நம்ம வீட்டு பசங்க 8வது ஒரு முறை பரீட்சை வச்சோம்னா ஃபெயில் ஆயிடுறான், மாடி மேய்க்க போயிடுறான், கிராமத்தில் எவனும் உருப்பிட மாட்டேன்றான், அதனால பரீட்சை கொண்டு SSLC வைக்கலாம் என்று 8வது பரீட்சை வேண்டாம் என்று சொன்னவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதுக்கு பின்னால் தான் SSLC வந்தது, அப்புறம் +2க்கு வந்தது பரீட்சை. இன்னைக்கு +2க்கு வந்தோன்னு சொன்னா தாய்மார்கள் எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு குழந்தைய பார்த்து டீ போட்டு கொடுத்துன்னு காபி போட்டு கொடுத்துன்னு, தம்பி நல்லா படுறாடி, நீ நல்லா படிச்சாங்கன்னா டாக்டருக்கு வர முடியும், நீ நல்லா படிச்சாங்கன்னா இன்ஜினியர் ஆக முடியும் என்று இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இரவு முழுதும் தாய்மார்கள் பக்கத்தில் உட்கார்ந்து +2 படி 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 நல்ல மார்க் வாங்கு, டாக்டர் ஆகு, உன்னை நம்பி இந்த குடும்பம் இருக்கிறது என்று ஆசையோடு அந்த பள்ளியை கவனிக்கிறீர்கள். இந்த பிள்ளையை அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். இந்த போதிய தேசிய கொள்கை வந்ததுன்னு சொன்னா ஆக்கி விடுவார்கள். அருமை நண்பர்களே, தாய்மார்களே, 1932 ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு ஆணை போட்டார். என்ன ஆணைன்னா, கால நேரத்தில் நீ படி, மத்தியான நேரத்தில் ஒப்பந்தொழில் செய்தார். அதுக்கு பேர் குலத்தொழில் பேர், குலத்தொழில் கல்வி திட்டம்னு பேரு. இதே மாநில அரசாங்கத்தில் ராஜாஜி அவர்கள் ஒரு ஆணை போட்டார் முதலமைச்சராக இருந்து, பாதி நேரம் பள்ளிக்கூடத்தில் படி, பாதி நேரம் உங்க அப்பன் தொழில் செய். என்ன உங்க அப்பன் தொழில்? இப்போ எங்க ஊரா இருந்தா என்ன எங்க அப்பன் தொழில்? விவசாயம். காலையில் படிக்க போகணும் ஸ்கூலுக்கு, மத்தியானத்துக்கு எருமாட்டை ஓட்டணும், நான் போய் மாட்டு வேலை பார்க்கணும், மாட்டுக்கு புல்லு போடணும், புண்ணாங்க வைக்கணும், இந்த வேலை. இப்போ இந்த ஊரா இருந்தா என்ன? அண்ணாவனுடைய குலத்தொழில் என்பது என்ன? நெசவு தொழில், கைக்கோளர் என்று பேர், கைகோளாமல் செய்பவர்கள். இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது சொன்னால், புதிய கல்விக் கொள்கையை நீங்க எடுத்துக்கங்க, பையன் ஃபெயில் ஆட்டா பரவாயில்ல, பேங்க்ல நாங்க பணம் தரோம், இந்த திட்டத்துக்கு பேர் விஸ்வகர்மா திட்டம்னு பேரு என்று நமக்கு நாக்கிலே இன்றைக்கு தேனை தடவி கொண்டிருக்கிறார். இந்திய படிக்கத்தில் யாருக்கும் எங்களுக்கு ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை. இந்திய திணிக்காத, இந்திய அரசு மொழி ஆக்காத, இந்தி தான் படிக்கணும் சொல்லாத. நான் உன்னை கேட்கிற தாய்மார்களே, உன் பிள்ளை அம்மான்னு கூப்பிடுறத நீ நேசிப்பியா? தந்தைமார்கள் உங்க அப்பா உன் பையன் அப்பான்னு சொல்றதை நேசிப்பியா? இந்திய நேசிப்பியா? என்ன சொல்றார்? இந்தியாவுக்கு வந்தாக்க, தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்றார் பிரதமர்? எனக்கு ரொம்ப திருக்குறள் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ், தமிழ் பழமையானது, ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் பாருங்க, வணக்கம் வணக்கம் அப்படின்றார். தமிழ்நாட்டுக்கு வந்தார் முடிக்கும் போது நன்றி அப்படின்றார். நம்ம ஆள் சொல்றோம், சில ஏஜென்ட், அவங்க ஏஜென்ட் சொல்றோம், திருக்குறள் பிடிக்கின்றார் பிரதமர், நன்றின்னு தமிழ்ல சொல்றார், வணக்கம்னு சொல்றார். ரைட்டு, திருக்குறள் பிடிக்குது. ஐநாவில் போய் திருக்குறள் பேசினார் சொல்றது அவங்க ஏஜென்ட். காசியில போய் தமிழ் சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறார் பிரதமர். யார் சொல்றது? அவங்க ஏஜென்ட் சொல்றாங்க. நான் கேட்க விரும்புவது, இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற பொழுது கூட தமிழ்நாட்டில் பிறந்த நிதி அமைச்சராக இருக்கிற அன்பு சகோதரி மாண்புமிகு நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறளை சொல்லிவிட்டு தான் நிதிநிலை அறிக்கையை அங்க தாக்கல் செய்திருக்கிறார். அப்ப தெரியுது இல்ல, திருக்குறள் சொன்னாதான் நமக்கு பெருமைன்னு நிதி அமைச்சருக்கு தெரியுது. ஐநாவிலே போய் திருக்குறளை சொன்னால்தான் நமக்கு பெருமை என்று பிரதமருக்கு தெரிகிறது. 4 நாளைக்கு முன்னால ஈஷா மையத்திற்கு வந்த கோவையை சேர்ந்த பவர்ஃபுல் அமைச்சர், உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ் படிக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது, ரொம்ப தமிழ் பிடிக்குன்னு சொல்றாரு. இவ்வளவு தமிழ் பிடிக்குன்னு இந்திய பிரதமர் சொல்றாரு, நிதி மந்திரி படிக்கிறாங்க திருக்குறளை, அமித்ஷா பிடிக்குன்னு சொல்றாரு. அதிகார மொத்தத்தையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, நான் உங்களை கேட்க விரும்புவது, ஏன் தமிழை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக நீங்க ஆக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஆக ஒரு பக்கத்தில் தமிழ் பிடிக்கின்றீங்க, இன்னொரு பக்கம் இந்தியை கொண்டு வருவதற்காக நீங்கள் மறைமுகமாக முயற்சி செய்கிறீர்களே, இது நியாயம் தானா?